வசமாக மாட்டி எடுக்கணுங்களா? பயங்கர வெயில் முக்கா, மண்டை பிளக்க தான்யா. வயலோன வேட்டையாட ஆயுதம் தயார் பண்ணிவிடுமுக்கா. வெயில் மடங்கடிக்கல. இனி ஆயுதத்தை அப்படியே ரெடி பண்ணுமுக்கா. சரி, ஜம்மு இருக்கும். கருவாள் பிடிக்க ஒரு 10 எண்ணம் இதே மாதிரி தயார் பண்ணுமுக்கா. இனி அப்படியே கண்ணியை ரெடி பண்ணி விட்டோமுக்கா. ஜம்முன்னு கட்டணும். ஒரு வழியை கட்டி முடிச்சாச்சும் காக்கண்ணா, இனி வச்சிருவண்ணா. சரி, அப்படியே இருக்குது. அப்படியே கொண்டு வைப்போம். இதில் தான் நல்லா அழகாக மேய்ஞ்சிருக்கான். இதை வச்சிட வேண்டியான். வெயில் கம்பு தெரியாமல் முக்கிடணும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிடுவான். வந்துட்டு போன தலைமே இருக்கக்கூடாது. கருவாளிக்கு பிடிச்ச சாப்பாடு முக்கா, அழகான கம்பம்புல கொண்டு வந்திருக்கோம். நல்லா அழகாக இருக்கு, பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கு. அப்படியே நீ போட்டு விட்டு வந்துட்டான். செழிப்பாக சாப்பிட்டா தான். செழிப்பாக போட்டாச்சு, சாப்பிடுச்சு. நீ அடுத்த நேரம் போ. நீ அப்படியே அடுத்த இடம் போ.
இந்த காஞ்ச காட்டுலையும் குருவி அழகாக கூடு கட்டினா பாருங்க. முட்டை இருக்கான்னு பார்ப்போம். கீழே ஒரு சேன் கூட பாருங்க. நல்ல தும்முன்னு இருக்கான். கையை வச்சா போதும் மாட்டி தள்ளிடுவான். வருஷத்தில் எடுத்தால் தான் எடுக்க முடியும். இந்த சேன் எடுக்கிறதுக்கு மனுஷன் வாநீர் சொத்தோடு பட்டா போதும். இப்போ பாருங்க தர்ற மரன்னு வருவான். பட்ட உடனே அதில் ஒன்று இருக்கு. மஞ்சள் வாங்கி பட்ட உடனே நல்லா குளிச்சான். அதுவாக இருக்கும். கொஞ்சம் விடாது. செத்தோடு இருக்கும். சாப்பிடுமுக்கா தங்க மணிக்கெல்லாம் பண்ணுங்க. நாக்கு பொறுக்க விட முடியாமக்கா அவ்வளோ ருசியாக இருக்குது. இது சாப்பிட்டா கண்ணு நல்லா கூர்ப்பாக தெரியுமாக்கா. யானை எடுத்தோட கொப்புளி போய் அழகாக அரைஞ்சாமக்கா. என்ன எங்கேயா கொண்டு வைப்பான் பார்க்கணும். நான் அதில் ஒரு இடத்துல நல்லா மேய்ஞ்சிக்கான். இல்லை வச்சிட வேண்டியான். 2 காரை பூச்சி நிற்குமுக்கா. இதெல்லாம் நல்லா மேய்ஞ்சிருக்கான். அதில் குழி பறித்து விளையாண்டுருக்கான். அடிச்சிட வேண்டிதான். இங்கே செழிப்பா போடணுமுக்கா. அப்படின்னா வருவான் தேடி. சத்தம் போடுறான். பக்கத்துலேயும் கொஞ்சம் போட்டால் தான் அந்த வாசத்தில் தேடி வருவான். நல்லா மேய்ஞ்சிருக்கான். அந்த பழிச்சுன்னு தூரம் நவண்ட வேண்டியான். நிற்கப்படாது. காவி இலை காட்டில் நிற்குமா. இலையை பார்க்கும்போது அப்படி மான்காது மாதிரி இருக்குமுக்கா. எம்மனு இருக்கும். அப்படி முக்கிய காலமே வந்தாச்சு முக்கா. போய் கண்ணி பார்ப்போம்.
இதுவா சத்தம்லாம் போடணுக்கா. இறச்சி கிடக்கும். அண்ணா மாட்டிட்டோம்க்கா வருமா. ஒரு வருஷம் மாட்டிருக்கானே. மூணு அரைக்கு அன்னைக்கு வசமாக மாட்டிக்கோமுக்கா. 2 காலையும் மாட்டான் இவன். சரி வசமாக மாட்டிக்கிட்டான். வாங்கப்பா நீ அடுத்த கண்ணியில் பார்ப்போம். கண்ணில் நல்ல வேட்டமுக்கா. நான் அந்த கண்ணில் எத்தனை கிடக்கான்னு பார்ப்போம். ஆனால் நல்ல ஏரியா பார்த்துக்கங்க. வசமாக மாட்டி கிடக்கானுங்களா. வசமாக மாட்டிட்டாங்க. எப்பா கடுமையான துடிப்பு. எப்போ தான் மாட்டினான்னு தெரியல. யாரும் நல்லா சாப்பிட்டுக்காமலா. நீ 5 பயலாமக்கா. சரியான வேலை தான் இன்னைக்கு. இந்த காலமாக வந்து பொறுத்த கையில் கிடச்சிக்காமக்கா. கொஞ்சம் புந்தி வந்துன்னு வைங்க. காட்டில் உள்ள மிருகங்களுக்கு தின்னுப்பலாம். அரக்கன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணுமுக்கா. காட்டுக்குள்ளே தண்ணியில் கொஞ்சம் சிக்கனமாக தான் செலவு பண்ணணுமுக்கா. இடித்த மசாலாவை காரை கூட சேர்த்துக்கணுமுக்கா. இந்த காட்டுக்குள்ளே அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோமுக்கா. ருசி பயங்கரமாக இருப்பாமுக்கா. தேவையான உப்பு மசாலா கறியில் நல்லா ஜாமுன் சேர்க்கணுமுக்கா. விறகு மட்டும் பஞ்சமே இல்லாமல் காட்டில். வருங்கட்டை 2 கட்டை வச்சா தான் தணல் விழுமுக்கா. கப்பு கப்பு நடி.
அரக்கனை ஏணி அப்படியே கட்டி தொங்க விட்டு வந்துட்டான். என்னையே சேர்க்காமா பழைய காலத்தில் எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கோமுக்கா. கறி வேக வேக வாசம் ஆளை தூக்க ஆரம்பித்தோமுக்கா. மெதுவாக தான் தீ போடணும். கீழே நல்லா வந்துட்டோம்பக்கா. ரெண்டாவது மாற்றி கட்டி போடும். வாசம் இருக்க விடமாட்டேக்காமக்கா. நடுவில் இடக்கணும் அவுத்து பாப்பா வந்துட்டேன்னு அப்படியே எடுத்துருவோம். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்காமக்கா. நல்ல சூட்டோட ஓடி பூரி பிடிச்சி வந்தோமுக்கா. சரி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல மொறுன்னு இருக்காமக்கா. அப்படியே சாப்பிட்டோம் ஜானி. நல்ல பக்கமாக வந்துக்குமாக்கா. காட்டுக்குள்ள எப்படி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்துமாக்கா. ஒரு எலும்பு கூட கொடுக்கூடாதுக்கா. பல்லு போயிட்டு ருசி இருந்தாலும் ஜம்முன்னு இருக்கான். பயங்கர ருசியாக தான் இருக்கான். அந்த காலத்தில் நாங்கள் இப்படி வாங்கினோம் சுட்டு. ஆனால் இப்போ வந்து பிடிக்கக்கூடாது. இது நாங்களாக இது பண்ணோம் பீடியாக. அது எப்படி நீ கண்டுபிடிச்சிருப்பியா? இந்த காடையை கடையில் வாங்கிட்டான். அந்த காலத்தில் எப்படி பிடிச்சேன்னு உங்களுக்கு காட்டிக்கோங்கக்கா. அதனால் கோவப்படாமல் தாத்தாவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா. இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. போக உங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் செஞ்சு காட்டுவோமுக்கா. இன்னும் 4 காடை இருக்குது. யார் வாரா வாங்கம்மாக்கா போய் சாப்பிடுவோம்.